Hello everyone, I'm Deeksha. இன்னைக்கு 12th Business Max, Random Variable and Mathematical Expectation, Exercise 6.1, 9th sum பார்க்க போறோம். The length of time in minutes that a certain person speaks on the telephone is found to be a random phenomenon with a probability function specified by the probability density function. So f of x is equal to a e power minus x by 5 for x is greater than or equal to 0 and 0 for otherwise. So first subdivision என்னதுன்னா find the value of a that makes f of x a probability density function. So இப்போ first probability density function அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா minus infinity to infinity f of x dx is equal to 1 அப்படின்ற ஃபார்முலா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து 0 to infinity அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே இருக்கிற lowest வேல்யூவே 0 தான். x is greater than or equal to 0. So 0 இருந்து infinity வரைக்கும். ஸோ அதனால தான் இங்கே 0 to infinity அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு f of x அப்படின்றது a e power minus x by 5 dx which is equal to 1. ஸோ இப்போ இந்த டேர்ம் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ a இன்டெகிரேட் பண்ணால் a தான் வரும். e power minus x by 5 இன்டெகிரேட் பண்ணால் டினாமினேட்டரில் இதோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது minus 1 by 5. an integral sign that is in the limits வந்து இந்த சைடு எழுதலாம் இப்போ. ஸோ 0 to infinity. இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிடுறேன். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் மைனஸ் அப்படின்றது இங்கே எழுதுறேன் அண்ட் 5 தட் இஸ் 1 by 5 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5 by 1 அப்படின்னு இருக்கும். ஸோ minus 5a அண்ட் இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். e பவர் minus infinity by 5 upper limit minus lower limit. ஸோ இப்போ infinity divided by 5 that is infinity divided by 5 அப்படின்னா என்னதுன்னா infinity and e power infinity அப்படின்றது 0. ஸோ minus 5a into 0 minus 0 divided by any number is 0. ஸோ e power 0 அப்படின்றது 1. ஸோ 0 minus 1 அப்படின்னு இருக்குமா which is equal to 1. ஸோ இப்போ minus 5a into minus 1 which is equal to 1 அப்படின்னு இருக்கா. இப்போ minus into minus அப்படின்றது plus. ஸோ 5a is equal to 1. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்னது 1 by 5 அப்படின்றது தான் ஏயோட வேல்யூ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். Second subdivision, what is the probability that the number of minutes that a person will talk over the phone is? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னதுன்னா more than 10 minutes. ஸோ இப்போ more than 10 minutes அப்படின்னா இன்டெக்ரல் 10ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் more than 10 அப்படின்றதுனால லிமிட்ஸ் இப்படி எழுதுறோம் and a e power minus x by 5 dx. ஸோ இப்போ இந்த டேர்ம் இன்டெகிரேட் பண்ணலாமா? இதை இன்டெகிரேட் பண்ணால் a into e power minus x by 5 divided by minus 1 by 5 அப்படின்னு இருக்கும் and limits வந்து 10 to infinity. ஸோ இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் minus 5a அப்படின்னு இருக்கும் and limits வந்து ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட். ஸோ e power minus infinity divided by 5 minus lower limit e power minus 10 by 5. ஸோ இப்போ வந்து இது என்னதுன்னா that is infinity divided by any number is infinity. ஸோ minus 5a into e power infinity ஓட வேல்யூ 0. ஸோ 0 மைனஸ் இங்கே வந்து இதை கேன்சல் பண்ணிட்டா e power minus 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா ரெசிப்ரோக்கல் பண்ணி வெளியில் எழுதலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஏயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏயோட வேல்யூ என்னதுன்னா 1 by 5. ஸோ minus 5 into 1 by 5 அண்ட் இங்கே வந்து 0 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 அப்படின்னு இருந்துச்சு. அது வந்து minus 1 divided by e power 2 அப்படின்னு எழுதலாம். நியூமரேட்டரில் இருக்க டேர்ம் டினாமினேட்டருக்கு வரப்போ பவர் மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிட்டா இங்கே இருக்கிறது மைனஸ் மட்டும்தான். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்றது ப்ளஸ். ஸோ இங்கே ஃபைனல் ஆன்சர் வந்து 1 divided by e square. ஸோ இப்போ இதில் செகண்ட் சப்டிவிஷன் less than 5 minutes. ஸோ less than 5 minutes அப்படின்னா இன்டெக்ரல் 0 to 5 பிகாஸ் இருக்கிறதுலே லோவஸ்ட் டேர்ம் வந்து 0 தான். கொஸ்டின்லேயே ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0 அப்படின்னு. ஸோ கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு இருக்கிறதுனால அதோட லோவஸ்ட் வேல்யூ அப்படின்றது 0. ஸோ அதனால தான் இங்கே 0 to 5 அப்படின்னு எழுதுறோம். அண்ட் a e power minus x by 5 dx which is equal to இப்போ இந்த டேர்ம் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ a and e power minus x by 5 divided by minus 1 by 5 and limits வந்து 0 to 5. ஸோ இப்போ இது ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ஸோ இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் minus 5 அப்படின்னு இருக்கும் into a ஓட வேல்யூ 1 by 5 அண்ட் இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால்
e power minus 5 by 5. First upper limit minus lower limit. ஸோ இப்போ இது டிவைட் பண்ணால் ஃபஸ்ட் இங்கே கேன்சல் பண்ணிடலாம் 5 5. ஸோ கேன்சல் பண்ணிட்டா இங்கே இருக்கிறது மைனஸ் டேர்ம் மட்டும்தான். அண்ட் இ பவர் 5 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இ பவர் minus 1 அப்படின்னு இருக்கும். மைனஸ் இ பவர் 0 divided by any term is 0, which is equal to minus e power minus 1 அப்படின்றத 1 divided by e அப்படின்னு எழுதலாம். மைனஸ் e power 0 ஓட வேல்யூ 1. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 by e plus 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். 1 minus 1 divided by e அப்படின்றது தான் செகண்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷன் between 5 and 10 minutes. ஸோ between 5 and 10 அப்படின்னா 5 to 10 அப்படின்றது தான் லிமிட்ஸாக இருக்கும். அண்ட் a e power minus x by 5 dx தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது திருப்பியும் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ a into e power minus x by 5 divided by minus 1 by 5 அண்ட் லிமிட்ஸ் வந்து 5 to 10. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் minus 5 into a ஓட வேல்யூ 1 by 5. அண்ட் இந்த டேர்முக்கு தான் இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்படின்றது 10. ஸோ இ பவர் மைனஸ் 10 by 5 மைனஸ் லோவர் லிமிட் இ பவர் minus 5 by 5. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 5 5 கேன்சல் பண்ணிட்டா இங்கே மைனஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து இ பவர் 5 1s 5 2s. ஸோ இ பவர் minus 2 மைனஸ் 5 1s 5 1s. ஸோ இது ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிட்டா இங்கே இருக்கிறது minus 1. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம். தட் இஸ் 1 divided by e square minus 1 divided by e அப்படின்னு எழுதலாமா? இப்போது இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus 1 by e square plus 1 divided by e. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கிற டேர்ம் எழுதுறதுக்காக இது இப்படி எழுதலாம். தட் இஸ் 1 by e minus 1 divided by e square அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.